சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் எதிர்ப்பால் முடங்கிய கான்கிரீட் மழை நீர் வடிகால் திட்டம் மீண்டும் வேகமெடுத்துள்ளது. போலீஸ் பாதுகாப்புடன் இரவு நேரத்தில் நடைபெற்ற பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த திட்டத்தால் ஏற்படும் பாதிப்பு குறித்து இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்ய தவறிய அதிகாரிகளுக்கு பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நிவர் புரவி புயல்களால் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை மாநகரமே தண்ணீரில் தத்தளித்தது. ஆனால் கிழக்கு கடற்கரை சாலையில் கொட்டிவாக்கம் முதல் உத்தண்டி வரையிலான பகுதிகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்கவில்லை. கடற்கரை ஓரமான இப்பகுதிகள் இயற்கையாகவே மணல் சூழ்ந்த பகுதி என்பதால் மழைநீர் அனைத்தும் தானாகவே உறிஞ்சப்பட்டு விட்டதே இதற்கு காரணம். இங்குதான் 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு 376 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்த முனைகிறது சென்னை மாநகராட்சி. இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எந்த மழை பெஞ்சாலும் ஈவன் 2015 அவ்வளோ பெரிய மழை வந்த போதும் இங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கலை. இப்போது இந்த லாஸ்ட் வீக் பெஞ்ச மழையில் கூட நீங்களே பார்க்கலாம், ரோடு இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு போனஃபைடு இன்டென்ஷன்ஸோட பண்ணின மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இங்கே தண்ணி தேங்கிறதும் இல்லை, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. இது பொதுமக்களுக்கு வேணுங்கிற மாதிரியான வேலையாக தெரியல, அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷனோட பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ this project is totally waste and it is a burden on the state. Where is the money? Why are they spending money unnecessarily on this redundant projects? In the cash, in the funds, வேறு ஏதாவது தேவை மாதிரி இருந்த ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணலாம். பொதுமக்கள் எதிர்ப்பால் முடங்கிய இத்திட்டம் மழைக்காலத்தில் வேகம் எடுத்துள்ளது. ஜேசிபி எந்திரங்கள் உதவியுடன் குழி தோண்டி அவசரமாக கான்கிரீட் தளங்கள் அமைத்த இடங்களில் எல்லாம் மழைநீர் உறிஞ்சப்படாமல் தேங்கி நிற்கின்றன. கொட்டிவாக்கம், ஈஞ்சப்பாக்கம், உத்தண்டி, ஜுகு பீச் போன்ற இடங்களில் இதனை காண முடிந்தது. பேவாட்ச் ஃபார்ம் 4வது தெருவில் இரவு நேரத்தில் நடைபெற்ற பணியை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபுல்லாக நோண்டி கான்கிரீட்டை போட்டு இந்த அயன் ஒர்க் இதெல்லாம் போட்டு ரெயிலிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பீச் சைடில் இதை பண்ணுறது மடத்தனம். எங்களுக்கு என்ன புயல் காற்று வந்தாலும் என்ன மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்களுக்கு தேங்காது, எல்லாம் போயிடும் உள்ள. ஈஸியாகவே அந்த மாதிரி தான், ஃப்ளட்டிங்கே ஆகாது. எங்களுக்கு தேவையே இல்லை இதெல்லாம். ஆனாலும் அந்த ஜெர்மன் பேங்க் KfW பேங்க் லோன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதியோ கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஒப்புதலோ இல்லாமல் பணிகள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு உள்ளன. அதில் மழை நீரோடு கழிவுகளும் கலப்பதால் 27 இடங்களில் கடல் மாசு அடையும் என்றும் ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதோடு கடலோர தாவரங்கள் அழியும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்பட்டு உள்ளது. கொண்டு இருக்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே பீச்சில் விட்டாங்க அப்படின்னா இருக்க டர்ட்டில் பாப்புலேஷன் நெஸ்டிங்கை டெரிபிளாக அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது இதை பிவாஷ் பாண்டேன்னு ஒரு PhD படிச்சிருக்காரு. அவரும் இதே வியூ பாயிண்டில் தான் இருக்கார். அவர் இப்போ ஒரிசாவில் இருக்கார். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கான்க்ரீட் போட்டு எல்லா தண்ணியும் கொண்டு போய் கடலில் விட்டிங்கன்னா எங்கேருந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும்? இங்கெல்லாம் கார்ப்பரேஷன் வாட்டர் கிடையாது, மெட்ரோ வாட்டர் கிடையாது. நான் இந்த இடத்துல 20 வருஷமாக குடியிருக்கேன். கிரவுண்ட் வாட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்வீட் வாட்டர். பிரச்சனைகளை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அடங்கிய 5 பேர் கொண்ட குழு ஒன்றை ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் அமைத்து உள்ளது. கடந்த 4ஆம் தேதி வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யாத அதிகாரிகளுக்கு பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம் தெரிவித்தது. ஜனவரி 11ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தவறினால் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் பசுமை தீர்ப்பாயம் எச்சரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ராம செல்வராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.